ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம 2021 எம்மா ஸ்டோன் நடிப்புல வெளிவந்த க்ரூயல்லா அப்படிங்கிற ஒரு தரமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட க்ரூயல்லா அப்படிங்கிற கேரக்டரை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னா, நம்மள நிறைய பேர் சின்ன வயசுல 101 டால்மேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்திருப்போம். அதுல ஒரு பாட்டி டால்மேஷன் நாய் எல்லாம் புடிச்சு அதோட தோலை பிச்சு தைச்சு கோட்டா செஞ்சு போட்டு பார்த்திருப்போம். அந்த பாட்டி ஒரு பியூட்டியா இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்ற படம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற க்ரூயல்லா. சரி, முடிஞ்ச அளவு இந்த படத்தோட கதையை சீக்கிரமா பார்த்திடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குழந்தை பிறகுது. இந்த குழந்தை தான் நம்ம படத்தோட ஹீரோயின். பிறக்கும் போதே அந்த குழந்தை ஒரு சைடு தலைமுடி கருப்பாவும் இன்னொரு சைடு தலைமுடி வெள்ளையாவும் பிறகுது. பாக்குறவங்க எல்லாருமே இந்த குழந்தைய விகாரமா பார்த்துட்டு போக, ஆனா அவங்க அம்மா ரொம்ப அன்பு கொட்டி அவளுக்கு எஸ்டெல்லாங்கிற பேரு வச்சு ரொம்பவே அன்பா வளர்த்திட்டு வராங்க. ஆனா அந்த குட்டி குழந்தை கொஞ்சம் குட்டி பொண்ணா மாற அந்த குட்டி பொண்ணு எல்லாத்தையுமே ரொம்பவே ரூலா நடந்துக்க ஆரம்பிக்கிறா. அதனால அவங்க அம்மா அவளை க்ரூயல்லா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் போக அவங்க அம்மா அவளை கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல சேர்க்கும் போதே நீ எஸ்டெல்லாவே யாருக்கு க்ரூயல்லாவா நடந்துக்காத, க்ரூயல்லாவை வெளியே கொண்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டு போறாங்க. சரி, நான் எஸ்டெல்லாவா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர. ஆனா அங்க இருக்கிற பசங்க எல்லாம் இவ்வளவு பயங்கரமா கலாய்க்கிறாங்க. அப்படி இப்படின்னு பண்ண இவளுக்கு சமக்கம் வந்தது. இதெல்லாம் க்ரூயல்லா வந்தாதான் கரெக்டா ஆகும் அப்படின்னு அவளுக்குள்ள இருந்த க்ரூயல்லாங்கிற கேரக்டரை வெளியே கொண்டு வரான். பசங்களோட பசங்களா சண்டை அப்படி இப்படின்னு ஸ்கூல் ஃபுல்லாவே பிரச்சனை பண்ணிட்டு சுத்துறான். அப்புறமா அங்க இருந்து ஒரு குட்டி நாய் இருக்கும். அந்த நாயை அவ வீட்டுக்கு கொண்டு வந்து படி அப்படின்னு பேரும் வைக்கிறான். இந்த நாயும் பணம் ஃபுல்லா டிராவல் ஆக போகுது. அதனால இந்த நாயையும் நான் வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த க்ரூயல்லா, அதாச்சும் நம்ம எஸ்டெல்லா, அவ நிறைய சேட்டையெல்லாம் பண்றனால அவங்க ஸ்கூல் பிரின்சிபல் அவளுக்கு பிளாக் டாட் கொடுத்துட்டே இருப்பாங்க. நிறைய பிளாக் டாட் வந்தா இந்த ஸ்கூல்ல இருந்து டிசி கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்புறம் எந்த ஸ்கூல்லயுமே சேர முடியாத மாதிரி ஆயிரும். அதனால கடைசியா ஒரு பிளாக் டாட் உழுகுற அந்த நாள் கரெக்டா அவங்க அம்மாவை கூப்பிட்டுறாங்க. அவங்க அம்மா அந்த பிரின்சிபல் சொல்றதுக்கு முன்னாடியே நான் இந்த ஸ்கூல்ல காலி பண்றேன், நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அதனால இதுல எந்த பிளாக் டாட்டுமே சேராது அப்படின்னு சொல்லிட்டு டிசியும் வாங்கிட்டு அவங்க அம்மா கார் எடுத்துட்டு நம்ம லண்டன் போறோம். நீ ஒரு நல்ல ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னா நம்ம ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவளை கூட்டிட்டு அப்படியே கார்ல வராங்க. அவளும் நான் எந்த சேட்டையும் பண்ணாம அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்த பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஒரு பெரிய கடல் பக்கத்துல இருக்கிற மலை உச்சியில ஒரு பெரிய வீடு ஒண்ணு இருக்கு. அது சும்மா நைட் நேரத்துல ஜொலிச்சிட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம க்ரூயலோட அம்மா அவளை கூட்டிட்டு வந்துட்டு காரை நிப்பாட்டிட்டு நான் ஒருத்தங்களை பாத்துட்டு வரேன், அது நீயும் படியும் காருக்குள்ளேயே எந்த சேட்டையுமே பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி போக நம்ம க்ரூயல்லாவும் சுத்தி சுத்தி பாக்கலாம். எல்லாருமே டிஃப்ரெண்டா காஸ்டியூம் போட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் என்னதான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாலும் என்ன இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு வந்துருக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு படியும் வெளியே இறங்கி அந்த வீட்டுக்குள்ள போய் என்ன இருக்குது அப்படின்னு பாக்கலான்னு போக அவங்க அம்மா ஒரு மிஸ்ட்ரியான ஒரு மொட்டத்தலையும் கூட பேசிட்டு இருக்காங்க. சரின்னு அதெல்லாம் கண்டுக்காம க்ரூயல்லாவும் அந்த படியும் அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. க்ரூயல்லா ஒரு இடத்துல பதுங்கிட்டு இருக்க. ஆனா அந்த படி டேபிள் விட்டு டேபிள் தாண்ட ஆரம்பிக்குது. இத பார்த்த அந்த மொட்டத்தலைய அந்த க்ரூயல்லாவை பிடிச்சிடறான். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உன்னோட முடிய மர யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல அந்த க்ரூயல்லாவும் நக்கல் காமிச்சிட்டு அங்க கரெக்டா அவ்வளவு டால்மேஷன் நாய் 3 இருக்கு, அது துரத்த ஆரம்பிக்குது. அதுகிட்ட இருந்து தப்பிக்க ஓட அங்க கொஞ்சம் தள்ளு முள்ளலாம் ஆகுது. அப்புறம் எப்படியோ தப்பிச்சு அவ வெளியே ஓடி போய் கரெக்டா ஒரு கார்டன்ல தடுக்கி விழுகிறான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம க்ரூயலோட அம்மா இருக்காங்கல்ல, பரோனஸ் அப்படின்னு ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க. இந்த பரோனஸ் யாருன்னா இந்த ஃபேஷன் வேர்ல்டு, அதாவது லண்டன்ல இருக்கிற ஃபேஷன் வேர்ல்ட்லயே ஒரு பெரிய மெயின் புள்ளின்னு கூட சொல்லலாம். அவங்க இப்போ வரையுமே ஃபேஷன் வேர்ல்ட்ல கொடி கட்டி நம்பர் 1 பிறந்துட்டு இருக்காங்க. இந்த ஹெல்மேன் ஹவுஸுக்கும் அவங்க தான் சொந்தக்காரங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்க. அவங்க கூட நம்ம க்ரூயலோட அம்மா பேசிட்டு இருக்க. நம்ம க்ரூயலாவை ஒரு 3 டால்மேஷன் நாய் துரத்திட்டு வந்திருக்கும்ல, கரெக்டா அது நம்ம க்ரூயலாவை கடிக்க வர மாதிரி வந்து அப்படியே அவளை எகிரி குதிச்சு டைரக்டா வந்து க்ரூயலோட அம்மாவை தள்ளி விட்டுருது. அவங்க அம்மா டைரக்டா நான் சொன்ன கடல் பக்கத்துல ஒரு மலை உச்சியில் தான் இந்த வீடு இருக்கு, அங்க இருந்து டைரக்டா கடல்ல விழுந்து செத்து போறாங்க. இதை பார்த்த க்ரூயலா ரொம்ப அழுதுட்டு நான் இங்க வரலினா எங்க அம்மாக்கு எதுவுமே ஆயிருக்காது, நான் சேட்டை பண்ணாம இருந்தேன், எங்க அம்மா எல்லாரும் உயிரோடு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல அவளே பழி போட்டுட்டு அவளோட நாய் படி இருக்கும்ல, ரெண்டு பேருமே அங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆகி ஓடி ஒரு பார்க் மாதிரி இருக்கு. அந்த பார்க்கு வந்து அம்மா நான் உங்களை கொண்டுட்டேன், இது எல்லாமே என்னாலதான் அப்படின்னு அவன் மேல அவளே பழி போட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்குறா. அடுத்த நாள் காலையில வெந்திச்சு பார்க்க ஒரு 2 பசங்க ஜாலியா பிக் பாக்கெட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுல இந்த குண்டா இருக்கான்ல அவன் பேரு ஹாரஸ், அவன் கிட்ட ஒரு நாய் இருக்கும். அப்புறமா இன்னொருத்தன் பேரு ஜாஸ்பர். இவங்க 2 பேருமே பிக் பாக்கெட் அடிச்சிட்டு இருக்க. அங்க கரெக்டா ஒரு போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. டே குட்டி பசங்க நில்லுங்கடா அப்படின்னு நம்ம க்ரூயல்லா இருக்கால அவளையும் சேர்த்து கூப்பிடுறான் அந்த போலீஸ்காரன். இதை பார்த்த க்ரூயல்லா இந்த போலீஸ்காரன் மாற்றுக்கு இவனுக்கு 2 பேர் கூடயே ஓடிடலாம் அப்படின்னு அந்த படி க்ரூயல்லா அப்புறமா அந்த ஹாரஸ் ஜாஸ்பர் இருக்காங்கல்ல அவங்க
எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹாரஸ் ஜாஸ்பர் பின்னாடியே நம்ம குரூயெல்லாம் ஓடி வந்துகிட்டு இவனுங்க ஒரு பாழடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கும், அந்த ஓட்டு மேல ஏறி ஒரு இடத்துல குதிக்கிறானுங்க. எப்படியோ நம்ம குரூயெல்லாம் அது மேல ஏறி அந்த ஓட்டு வழியா குதிச்சு ஒரு பெட்ல விழுந்து பார்த்தா அங்க ஒரு ரூம் மாதிரி இவனுங்க செட்டப்பே பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்புறமா அந்த ஹாரஸும் இந்த பொண்ணு நம்ம கூட இருக்க வேணாம், இவ இருந்து என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்க அந்த ஜாஸ்பரும் உங்க அம்மா அப்பா எங்க அப்படின்னு கேக்குறான். எங்க அம்மா மட்டும்தான், அவங்களும் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றா. அப்புறமா இந்த ஜாஸ்பரும் ஹாரஸ் கிட்ட சரிடா இவளை நம்ம கூடயே வச்சுக்கலாம், இவளை டிஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த திருடுற வேலையை இன்னுமே சிறப்பா பண்ணலாம் அப்படின்னு அந்த ஜாஸ்பர் சொல்ல நம்ம குரூயெல்லா அதாச்சும் நம்ம எஸ்டெல்லா இருக்கால அவளும் மனசுக்குள்ளேயே நான் ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன், பரவாயில்ல என்னோட சிச்சுவேஷன் நான் ஒரு 3D தான் இருந்தாகணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இது எல்லாமே குரூயெல்லானாலதான், இப்ப குரூயெல்லா எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவன் முடிய போய் வேற கலர்ல டை அடிச்சு மாத்திக்கிறான். அதாச்சும் மொத்தமா அந்த குரூயெல்லாங்கிற ஒரு கேரக்டரே அவன் மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சு புதைச்சும் வச்சிடறான். அப்புறம் இப்படியே 10 வருஷங்கள் போக இவங்களும் கொஞ்சம் வளர்ந்துடுறாங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. இவங்க 3 பேருமே அந்த 2 நாய்களை யூஸ் பண்ணி ரொம்பவே ஜாலியா திருடிட்டும் அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாலே நம்ம எஸ்டெல்லாக்கு ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணுங்கிற ஆசை இப்போ வரையுமே இருந்துட்டே தான் இருக்கும். அப்படிதான் அவங்க ஒரு ஹோட்டல்ல போய் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க அப்ப கரெக்டா நம்ம எஸ்டெல்லா அவ திருடுதான் வந்தோம் அப்படிங்கறதையும் மறந்து ஒரு பெரிய பேனர் ஒண்ணு இருக்கும், அதை ஜன்னல் வழியா பேனு பாத்துட்டு இருக்கா. அது என்ன பேனர் அப்படின்னு அப்படியே அங்க காட்டுறாங்க, ஒரு பெரிய ஃபேஷன் ஷோவோட பேனர். அந்த மாதிரி ஆகணும் தான் நம்ம எஸ்டெல்லா காசா அதையவே பாத்துட்டு இருக்கா. அதை பின்னாடி இருந்து ஜாஸ்பர் பாத்துறான். அப்ப கரெக்டா அங்க அவங்க திருடுதான் வந்தாங்க அப்படின்னு சில பேர் கண்டுபிடிச்சிடா. அவங்க இப்படி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடுறாங்க. அவ கரெக்டா அடுத்த நாள் எஸ்டெல்லாவோட பர்த்டேவும் வருது. அந்த ஜாஸ்பரும் ஹாரஸும் அந்த 2 நாய்களும் சேர்ந்து நம்ம எஸ்டெல்லாவோட பர்த்டேவை பயங்கரமா கொண்டாடுறாங்க ஒரு கேக்க வச்சு. அப்புறமா நம்ம எஸ்டெல்லாக்கு நம்ம ஜாஸ்பர் ஒரு பேப்பர் மாதிரி தரான். அந்த பேப்பர்ல எஸ்டெல்லா ஒரு ஃபேஷன் கடையில வேலைக்கு செலக்ட் ஆயிட்டா அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி பண்ண ஜாஸ்பர் அப்படின்னு கேட்க அவனோட கேடித்தனத்தை அவன் யூஸ் பண்ணி அந்த ஃபைல் பண்ற இடத்துல நம்ம எஸ்டெல்லாவோட அப்ளிகேஷனை போட்டு அதுல செலக்டும் பண்ண வச்சிருப்பான். இப்படிதான் நம்ம எஸ்டெல்லாவுக்கு இந்த ஃபேஷன் கடையில வேலை கிடைச்சிருக்கும். அந்த ஜாஸ்பரும் இனி நீ திருடி கிடையாது, நீ உன்னோட கனவுப்படி நீ ஒரு ஃபேஷன் வேர்ல்ட்ல கலக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனை கையில கொடுக்கும். அதை பார்த்து நம்ம எஸ்டெல்லாவுக்கு ரொம்பவே ஹாப்பி, எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நான் இதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஷன் கடையில போய் வேலையை செய்யறான். ஆனா உண்மையாலேயே அந்த ஃபேஷன் கடையில அவன் எந்த ஃபைல் பண்ணிருப்பானா அந்த ஃபேஷன் கடையில அந்த கூட்டுற வேலை பெருக்கிற வேலை இந்த மாதிரி ஒரு வேலைக்கு தான் ஃபைல் பண்ணி விட்டுருப்பான். இவளை சுத்தமா காஸ்டியூமை தொடவே விட மாட்டாங்க. இவளும் ரொம்பவே கடுப்பாயி சொல்ல போனா இவளை பாத்ரூம் கூட கழுவி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அங்க வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. இவளுக்கு சுத்தமாவே பிடிக்காது, ஏன்னா இவளுக்குள்ள ஒரு நிறைய திறமை இருக்குது. இவ டிஃப்ரெண்டான காஸ்டியூம்ஸ செமையா தைப்பா, ஆனா அவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. அப்புறமா இப்படியே கொஞ்ச நாட்கள் போக நம்ம எஸ்டெல்லாக்கு செமையா கடுப்பாயிருது. இது போக அந்த சூப்பர்வைசர் வேற செமையா கடுப்பேத்திட்டு இருக்கா நம்ம எஸ்டெல்லாவை. அப்புறமா ஒரு நாள் நைட்டு சூப்பர்வைசர் ரூம்ல இருந்து சரக்கு அடிச்சுட்டு செம போதையில இன்னைக்கு என்னோட நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஷன் கடையவே ஒரு வழியா ஆக்கிடுறா. அப்புறமா முன்னாடி அந்த ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ஒரு பொம்மை மாதிரி நிக்க வச்சிருப்பாங்களா, அந்த பொம்மையை கிறுக்கி அந்த பொம்மையை உடைச்சு வேற போஸ்ட் நிக்க வச்சு ரொம்பவே கோளாறு பண்ணி விட்டுறா. அப்புறமா அடுத்த நாள் காலையில அந்த எஸ்டெல்லாவை அந்த சூப்பர்வைசர் வந்து பிடிச்சி இன்னையோட வேலை காலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க இருக்கிற சில பேர் எல்லாம் பரோனஸ் நம்ம கடைக்கு வராங்கன்னு சொல்ல இந்த சூப்பர்வைசர் ரொம்பவே பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. பரோனஸ் யாருன்னு நீங்க ஸ்டார்டிங் சீன்லயே பாத்திருப்பீங்க. அவ டைரக்டா இந்த கடைக்குள்ள வந்து யாரு முன்னாடி அந்த பொம்மையை அப்படி மாற்றி வச்சிருக்கிறது அப்படின்னு கேட்க, அது எங்க வேலை செய்யற ஒரு பொண்ணுதான், அவளை நான் இப்பவே அந்த வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, இன்னைக்குதான் 10 வருஷம் கழிச்சு உன் கடையில உருப்படியான ஒரு காஸ்டியூமா பாக்குறேன், அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க அந்த பொண்ணை பிடிச்சி ஒரு டேபிள்ல சாச்சு வச்சிருப்பாங்க. அந்த பரோனஸும் நம்ம எஸ்டெல்லாவை பார்த்துட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட அவகிட்ட அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, அந்த அசிஸ்டன்ட்டும் நீ வேலைக்கு சேர்ந்துட்ட, நாளையில இருந்து இந்த வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்டெல்லா வாயில அந்த விசிட்டிங் கார்டையே வச்சுட்டு அங்க இருந்து போயிடா. நம்ம எஸ்டெல்லாவுக்கு ரொம்பவே சந்தோஷம், ஏன்னா அவளோட ட்ரீம் ஜாப்னு கூட சொல்லலாம். அவ வாழ்க்கை ஃபுல்லாவே எந்த இடத்துலதான் வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பான். அந்த வேலையை அவளுக்கு கிடைச்ச சந்தோஷத்துல நம்ம ஜாஸ்பர் ஹாரஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த வேலைக்கும் போறான். அவ உள்ள போக சும்மா காஸ்டியூம் எல்லாம் தக மின்னிட்டு இருக்குது. அவ அப்படியே முடிச்சுக்கிட்டே உள்ள போயிட்டு கரெக்டா அங்க பரோனஸும் வரான். நம்மளோட போன ஷோ ரொம்ப வெற்றிகரமா நடந்துச்சு, நம்ம இந்த ஷோவை ரொம்ப வெற்றிகரமா பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல கரெக்டா அந்த அசிஸ்டன்ட் போ உன்னால முடிஞ்சது நிறைய துணியில எடுத்து ஒரு காஸ்டியூமை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்ல, அவ ஃபர்ஸ்ட் நாளே போய் ஒரு பொம்மையில அவளோட காஸ்டியூமை ரெடி பண்ணி நிக்க வைக்கலாம். நம்ம பரோனஸ் நடந்து வர யாரோட காஸ்டியூமே பிடிக்கல, ஆனா நம்ம எஸ்டெல்லாவோட காஸ்டியூமை மட்டும் பார்த்துட்டு பரவாயில்ல இது எவ்வளவோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டெல்லா கிட்டே பேசிட்டு போறான். நம்ம எஸ்டெல்லாவுக்கு ரொம்பவே சந்தோஷம், ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள்லயே நம்ம பரோனஸை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். அப்புறமா அப்படியே அங்க இருந்து அவ கிளம்பி அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க ஒரு டிஃப்ரெண்டான காஸ்டியூம் கடைக்குள்ள வரான். அங்க ஒருத்தி இருக்கா, அவகிட்ட இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் நீ தான் செஞ்சு, ஆமா இது எல்லாமே அந்த பரோனஸ் செஞ்ச மாடல்ஸ், அதை எல்லாமே நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு அவங்க 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு நம்ம
குரேலாவும் அங்க இருந்து வீட்டுக்கு வந்துடுறா. இப்படியே அவன் நாட்கள் போக அந்த பரோனஸ் ஆபீஸ்ல இவ காஸ்டியூம்ல எல்லாம் நல்லதா டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறா. அதனால இவன் பரோனஸுக்கும் நம்ம எஸ்டெல்லாவை ரொம்ப பிடிச்சு போக பரோனஸ் எஸ்டெல்லாவை எல்லா இடத்துக்குமே கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறா. கடைசியா அவ வீட்டுக்கும் கூட்டிட்டு வரா. அந்த பரோனஸோட வீடு உள்ள சில சீக்கிரட்டான லாக்கர்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம எஸ்டெல்லா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறமா அந்த பரோனஸும் சில காஸ்டியூம் விஷயங்களா பேசிட்டு இருக்கா. அப்பதான் கரெக்டா எஸ்டெல்லா பரோனஸ் கழுத்துல ஒரு நெக்லஸ் இருக்கிறத நோட் பண்றா. இந்த நெக்லஸ் யாரோடது, உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்க, எனக்கு கிடைக்கணுமா, இல்ல இது என்னோட ஃபேமிலி நெக்லஸ், இது என்னோடதுதான் அப்படின்னு சொல்ல. ஆனா அது வந்து நம்ம எஸ்டெல்லா இருக்கால அவளோட அம்மாவோடது. அவங்க அம்மா தான் கழுத்துல இந்த நெக்லஸ் போட்டிருப்பாங்க. இந்த பரோனஸ் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு வேலைக்காரி இந்த நெக்லஸ் என்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டு வந்தா. ஆனா அவ தப்பி தவறி என்கிட்டே வந்து பணம் வேணும் அப்படின்னு என்ன பிளாக்மெயில் பண்ணா. நல்ல வேலை என்னோட 3 நாய்களும் அந்த வேலைக்காரிய ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது வேற யாரும் இல்ல, நம்ம எஸ்டெல்லாவோட அம்மா தான். அப்படியா, இதெல்லாம் எங்க அம்மா பண்ணாங்களா அப்படின்னு அவ ரொம்பவே மனசுடைஞ்சு போய் அந்த நெக்லஸை எப்படியாச்சும் நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜாஸ்பர் ஹாரஸ கூப்பிட்டு வச்சு அந்த நெக்லஸை நம்ம திருட போறோம். அந்த நெக்லஸ் கண்டிப்பா எனக்கு வேணும், அது எங்க அம்மாவோடது, அது எனக்கு நிச்சயமா தெரியும், அவ போய் சொல்றா அப்படின்னு அந்த நெக்லஸ் திருடுறதுக்காக நம்ம எஸ்டெல்லா பிளானும் போட ஆரம்பிக்கிறா. அப்புறமா இந்த பிளானுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் தேவை. நான் போனா கண்டிப்பா அந்த பரோனஸ் கண்டுபிடிச்சுவோ, அதனால வேற ஒரு ஆளதான் அது முடியும் அப்படின்னு சொல்ல அப்படியே அங்க கட் பண்ணா ஜாஸ்பரும் அந்த திருடுறத வெளியே இருந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு கேமரா வழியா பார்க்க கரெக்டா ஃபுல்லா ஹாரஸும் எலி பிடிக்கிற மாதிரி அந்த நெக்லஸ் திருடுறதுக்காக போறான். அந்த நெக்லஸ் கண்டிப்பா ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும்ல, அதுலதான் இருக்கும் அப்படின்னு எஸ்டெல்லா பிளான் போட்டு கொடுத்துருப்பா. எங்கடா இன்னும் எஸ்டெல்லாவை காணோம் அப்படின்னு பார்க்க பிளாக் அண்ட் ஒயிட் ஹேரோட ஒரு கெத்தான ட்ரெஸ்ஸோட அப்படியே உள்ள ஒரு பொண்ணு வரா. அந்த வீட்டுக்குள்ள வந்தவுடனே அங்க இருக்கிற கிளாஸ் எல்லாம் தட்டி விட்டு எல்லாரோட பார்வையுமே தன் மேல பட வைக்கிறா. யாருன்னு பார்த்தா நம்ம குரூயலா. நம்ம குரூயலா சும்மா செம கெத்தா என்ட்ரி கொடுத்து அப்படியே ஒருத்தங்கிட்ட ஒரு தீப்பெட்டியில அந்த தீக்குச்சியை வாங்கி அப்படியே பச்ச வச்சு அவ ட்ரெஸ் மேல போடுறா. அந்த ட்ரெஸ் அப்படியே ஃபுல்லா எரிஞ்சோடனே எல்லாருமே கத்தானா. உள்ள இருந்து செம்ம காஸ்டியூம் வருது. எல்லாருமே அப்படியே பேன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்த போட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே பரோனஸ போட்டோ பிடிக்கிறத விட்டு நம்ம குரூயலாவை போட்டோ பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பரோனஸும் அவளை வெளியே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம பரோனஸ் கிட்ட நம்ம குரூயலா வந்து பேச ஆரம்பிக்கிறோம். அந்த டைம்ல பார்த்து நம்ம எலி பிடிக்கிற மாதிரி வந்திருப்பான்ல ஆர்எஸ், அவன் அந்த சீக்ரெட் ரூம்குள்ள எப்படியே கஷ்டப்பட்டு நுழைய உள்ள திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அப்பதான் நம்ம குரூயலா நோட் பண்றா நம்ம பரோனஸோட கழுத்துலதான் அந்த நெக்லஸ் இருக்கு. ஐயோ பிளான் இப்படி சொதப்படாயிருச்சு அப்படின்னு சொல்ல, சரி எப்படியே வந்தது வந்துட்டோம், அவ கழுத்துல இருந்தே ஆட்டையை போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல அந்த குரூயலா கிட்டையும் பரோனஸ் நீ இப்ப எதுக்கு வந்திருக்க அப்படின்னு தெரியாது, ஆனா நீ கண்டிப்பா சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷன் போற அப்படின்னு சொல்ல அதையும் பார்க்கலாம் அப்படின்னு அங்க ஜாஸ்பர் சில எலியெல்லாம் வச்சு எல்லாத்தையுமே பயமுறுத்த அதை டிஸ்ட்ராக்ஷனா யூஸ் பண்ணி நம்ம குரூயலா பரோனஸோட கழுத்துல இருந்த நெக்லஸ் புடுங்கி படி இருக்கும்ல அது கிட்ட கொடுத்துறான். அந்த படியும் அந்த நெக்லஸ் தூக்கிட்டு போக அந்த நெக்லஸ் காணங்கிறத நோட் பண்ண நம்ம பரோனஸும் அவகிட்ட ஒரு விசில் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து அந்த 3 டால்மேஷன் நாய் இருக்கும்ல அதை பார்த்து அடிக்க அந்த 3 டால்மேஷன் நாயுமே படியை துரத்த ஆரம்பிக்குது. அந்த விசில் சத்தத்தை கேட்டவனே நம்ம குரூயலாக்கு சில சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் ஞாபகம் வருது. அப்பதான் அவளுக்கு தெரியுது உண்மையாலே அந்த 3 நாய்க நம்ம குரூயலோட அம்மாவை தள்ளி உள்ள இந்த பரோனஸ் தான் கொலை பண்ணியிருக்கான். அந்த விசில் எடுத்து அந்த 3 நாய்களை கூப்பிட்டு அந்த குரூயலோட அம்மாவை அங்க இருந்து தள்ளி விட்டதே இந்த பரோனஸ் தான். இவதான் அந்த குரூயலோட அம்மாவை கொலை பண்ணியிருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சவனே இந்த பக்கம் நம்ம குரூயலா ரொம்பவே ஷாக் ஆகி அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. அங்கதான் ரொம்ப தள்ளுமுள்ளாயிட்டு இருக்கு. அந்த 3 டால்மேஷன் நாயும் படியை துரத்திட்டு இருக்கா. படி பயந்து அந்த நெக்லஸ போட்டுற. அதுல 3 நாயில ஒரு டால்மேஷன் நாய் அந்த நெக்லஸ கரெக்டா வாயில கவ அது அதோட வயிற்றுக்குள்ள போயிடுது. இதெல்லாம் நம்ம குரூயலா நோட் பண்ணிட்டு அங்க இருந்து ஹாரஸையும் ஜாஸ்பரையும் ஒரு கார்ல கூப்பிட்டு கிளம்பி வந்துடுறா. அப்புறமா ஹாரஸையும் ஜாஸ்பர்ட்டையும் நடந்த உண்மையெல்லாம் சொல்றா. இந்த மாதிரி அவதான் எங்க அம்மாவை கொலை பண்ணிருக்கா, அவளை நான் எப்படியாச்சும் ரிவெஞ்ச் வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவளோட ரிவெஞ்ச ஸ்டார்ட் பண்றா. மொத்தமா எஸ்டெல்லாங்கிற கேரக்டரை அழிச்சிட்டு குரூயலாவை மட்டும் முழுக்க முழுக்க கொண்டு வரா. இந்த குரூயலா வந்தவனே என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும், எல்லாத்தையுமே ரூடாக நடந்துப்பா. அந்த மாதிரிதான் ஜாஸ்பர் ஹாரஸ் சாப்பிட்டு இருக்கும்போது டேபிள் இருக்கிற சாப்பாடு எல்லாம் தள்ளி விட்டுட்டு அவங்க கிட்ட ரொம்பவே ரூடா நடந்துக்கிறான். அந்த நாய்கள் 2 இருக்கும்ல படி அப்புறமா இன்னொரு நாய், அதுகளுக்கு கூட நம்ம குரூயலாவை பிடிக்கவே இல்லை. அப்புறமா அந்த குரூயலாவும் இந்த மாதிரி இதுதான் நம்ம பிளான். அந்த டால்மேஷன் நாய்கள்ல ஒரு நாய் அந்த நெக்லஸ் முடிஞ்சிச்சு, நீங்க டால்மேஷன் நாயை கடத்திட்டு வந்து அதோட வயிற்றுல இருந்து எப்படியாச்சும் இந்த நெக்லஸ் எடுக்கிற வழி பாருங்க, நான் சில வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்டின்னு ஒரு தீர்ப்பா அவளோட கடைக்கு போய் நீ எனக்காக வேலை செய்யணும், நம்ம ஒரு செம்மையான ரிவெஞ்ச் எடுக்க போறோம், அதுல உயிர் கூட போகலாம், ஆனா கவலைப்படாத உன் உயிர் இல்ல என் உயிர் தான் போகும் அப்படின்னு சொல்ல அவளும் செய்ய நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறமா நம்ம குரூயலா செமையா பிளான் எல்லாம் பண்ணி இனி அந்த பரோனஸ் எங்க போனாலுமே நான் அவளை துரத்தி போய் அவ காஸ்டியூம் காட்டுறதுக்கு முன்னாடி நான் காஸ்டியூம் காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த பரோனஸ் எந்த பக்கம் போனாலும் அந்த இடத்துக்கு நம்ம குரூயலா சும்மா டிஃப்ரெண்டா கலர் காஸ்டியூம் கட்டிட்டு போய் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் நம்ம குரூயலாவோட பேர் தான் போகுது. இதனால பரோனஸுக்கு செமையா கடுப்பாக இந்த குரூயலாவை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ஜாஸ்பர் ஹாரஸ் கிட்ட என்னதான் குரூயலாவும் மாறி இருந்தாலும் இன்னும் அந்த
எஸ்டெல்லாவோட ஹெல்ப் எனக்கு தேவைதான் படுது அப்படின்னு சொல்லி எஸ்டெல்லாவா மாறி அந்த பரோனஸோட ஆபீஸுக்கு போய் வேலையும் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பரோனஸுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆகி அந்த பரோனஸுக்கு செமையா காஸ்டியூம் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறான். அந்த பரோனஸ் அதை பார்த்தோன்னே இன்னியோட அந்த குரூயலாவோட ரெப்புடேஷன் எல்லாமே போக போகுது. இனி நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவத்தோட இருக்க அந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் ஒரு சீக்ரெட் ரூம்ல பூட்டி வச்சிடறாங்க. அப்புறமா இந்த பக்கம் செமையா ஒரு ஃபேஷன் ஷோ நடக்க ஆரம்பிக்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இன்னைக்கு அந்த பரோனஸ் அங்க நடந்து வந்தா எல்லாரோட பார்வையும் பரோனஸ் மேல படும். அதான் அந்த பரோனஸோட பிளான். ஆனா நம்ம குரூயலா வேற மாதிரி அந்த எஸ்டெல்லாவை ட்ரெஸ் ரெடி பண்ணிருப்பாள அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள ஃபுல்லா பூச்சியா போட்டிருப்பான். அந்த சீக்ரெட் ரூம் தொடங்கும் போது தான் தெரியும் அந்த பூச்சி எல்லாமே அந்த ட்ரெஸ்ஸ கொதறி வச்சிருக்கும். செமையா பிளான் போட்டு இந்த பரோனஸ கவுத்தி அவங்க வீட்டுக்கு வெளியவே செமையா ஒரு ஸ்டேஜ் போட்டு நம்ம குரூயலா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருப்பான். எல்லாரோட பார்வையுமே நம்ம குரூயலா மேலதான் இருக்கு. பரோனஸ் பார்த்து கடுப்பாய் போலீஸை கூப்பிட்டு அந்த இடத்த கலைக்க குரூயலாவும் ரொம்ப ஹாப்பியாவே அவ வீட்டுக்கு வரதுக்காக கிளம்பிடுறான். இந்த ஜாஸ்பர் ஹாரஸையும் அந்த குரூயலா இக்னோர் பண்ணிருப்பான். அந்த கடுப்புல ஜாஸ்பர் ஹாரஸும் தனியா நடந்து வந்துட்டு இருக்கா. இதை பார்த்த பாரோனஸ் இவனுக்கு ரெண்டு பேரும் எல்லா இடத்துலயுமே இருக்கானுங்களே, இவங்களை ஃபாலோ பண்ண அந்த குரூயலா யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு அவங்கள ஃபாலோ பண்ணி குரூயலா தான் எஸ்டெல்லா அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கே அந்த பாரோனஸ் வந்துடுறான். உன்னை நான் இப்ப சாகடிக்க போறேன், உன்ன சாகடிச்ச மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் ஃப்ரேம் பண்ண போறா. அதாச்சும் அந்த ஜாஸ்பரி ஆர்எஸ் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போக போறாங்க, நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டெல்லா அதாச்சும் நம்ம குரூயலாவை சேர்ல கட்டி போட்டு அந்த வீடியோ எரிக்க அப்புறமா எல்லா நியூஸ் சேனலுமே இந்த குரூயலா செத்துட்டா அப்படின்னு நினைச்சிடறாங்க. ஆனா குரூயலா அப்படியே கீழே உளுந்து கிடக்க ஒரு உருவம் ஒண்ணு வந்து நம்ம குரூயலாவை தூக்கிட்டு வந்துருது. இவ கண்முழிச்சு பார்க்க ஒரு இடத்துல இருக்கா. அப்ப யாருன்னு பார்த்தா அந்த மொட்டை தலையா அதாவது ஸ்டார்டிங் சீன்ல நம்ம குரூயலா அம்மா கூட பேசியிருப்பான், நம்ம பரோனஸ் கூட செக்ரட்டரியாவும் இருந்திருப்பான். அவன் வந்து இந்த குரூயலா கிட்ட சில உண்மையெல்லாம் சொல்றான். இந்த நெக்லஸ் மட்டும் தான் உனக்கு தெரியும், இந்த நெக்லஸ்க்குள்ள ஒரு சாவி இருந்துச்சு அப்படின்னு அந்த சாவி எடுத்து ஒரு பெட்டியை திறக்க அந்த பெட்டிக்குள்ள ஒரு டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் ஒண்ணு இருக்கு. அது யாரோடதுன்னு பார்த்தா நம்ம குரூயலாவோட தான். உண்மையாலே அந்த குரூயலோட அம்மா யாருன்னா நம்ம பரோனஸ் தான். அந்த பரோனஸோட பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இவ மாசமா இருப்பா. அப்போ கரெக்டா அவங்க அப்பாவும் உனக்கு குழந்தை பிறந்தா நீ நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ ஒரு சைக்கோ மாதிரி இப்ப எப்படி குரூயலா இருக்கா அந்த மாதிரிதான் பரோனஸ் அப்பா இருந்திருப்பா. இந்த மாதிரி நான் இந்த குழந்தைய வச்சுட்டு நான் இந்த ஃபேஷன் வேர்ல்ட்ல எல்லாம் பெரிய ஆளா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி குழந்தை பிறக்கும் போதே அவங்க புருஷன் கிட்ட போய் சொல்லி அந்த குழந்தைய சாகடிச்சு அப்படின்னு அந்த மொட்டைத்தனம் ஏற்பாடுல அந்த செக்ரட்டரி கொடுத்து அனுப்ப அந்த செக்ரட்டரி அந்த குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க தான் நம்ம குரூயலாவோட அம்மா. அதாச்சும் வளர்த்திட்டு இருந்தாங்க குரூயலாவை. அவங்கள்ட்ட கொடுத்து கொஞ்சம் காசு கொடுத்து இவளை பாதுகோ அப்படின்னு சொல்லி அனுப்பிட அந்த குரூயலோட அம்மாவும் நம்ம எஸ்டெல்லாவை தூக்கிட்டு வந்துடுறாங்க, வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த உண்மையெல்லாம் அந்த செக்ரட்டரி சொல்ல அப்போ இந்த வளர்ப்பம்மா என்னோட உண்மையான அம்மா கிடையாதான், இந்த பரோனஸ் தான் என்னோட அம்மா. ஆனா அவ இது தெரிஞ்சு என்ன சாகடிக்க நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே எக்ஸ் ஆகி இன்னிலிருந்து நான் அவளை ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாஸ்பர் ஹாரஸ் ஜெயில இருப்பாங்கல்ல அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி அந்த மொட்டத்தலை செக்ரட்டரி இருக்காருன்னா அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி அந்த செக்ரட்டரி அப்புறம் ஜாஸ்பர் ஹாரஸ் கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அவளை அப்படியே பழி வாங்கறதுக்காக ஒரு பிளானும் போடுறாங்க. அப்புறமா பிளான் படி எல்லாருமே போய்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஜாஸ்பரும் ஒரு பால்கனில உட்காந்துட்டு நீ ரொம்பவே நல்லவன், நீ உங்க அம்மா மாதிரி கிடையாது, நீ என்னதான் குரூயலாவா இருந்தாலும் நீ கொல்ற அளவுக்கு போயிடாத அப்படின்னு சொல்ல நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு அந்த குரூயலாவும் சொல்றா. அப்படியே அங்க கட் பண்ணா கிளைமேக்ஸ் இன்னும் நெருங்குது. நம்ம குரூயலாவும் அவ பிளான் படி எஸ்டெல்லாவா மாறி போய் நம்ம பரோனஸ் கிட்ட பேசுற மாதிரி நீதான் என்னோட அம்மா, எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு நீ எப்படி என்னையே கொலை நினைக்கலாம் அப்படின்னு கேட்க அந்த பரோனஸும் ரொம்பவே நல்லா விளாட்ட நான் உடனே இனி கொலை நினைக்க மாட்டேன், நம்ம ரெண்டு பேருமே நீ அம்மா பொண்ணா ரொம்பவே ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு அவ பேசிட்டே நெருங்கி வர இந்த மொட்டைத்தலை இருக்கான்ல அவன் பிளான் படி வெளியேதான் பார்ட்டி நடக்குது, உள்ள எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே வெளியே அனுப்புறான். அப்புறமா அங்க நிறைய கேமராவும் ஃபிட் பண்ணிடுறாங்க. இது போக அங்க போலீஸையும் வர வச்சிடறான் நம்ம குரூயலா. அப்புறம் இந்த பரோனஸும் ரொம்பவே நல்ல விளையாட்ட பேசிட்டே நம்ம எஸ்டெல்லா பக்கத்துல வந்து அப்படியே நம்ம எஸ்டெல்லாவை அந்த மலை மேல இருந்து தள்ளி விட்டுறா. ஆனா பிளான் படி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இதையே பாத்துறாங்க. அதே மாதிரி அந்த கேமராலையும் பதிவாயிருது. அந்த போலீஸும் கரெக்டா அங்க வந்துடுறாங்க. நம்ம பரோனஸ கையும் கழுவுமா நம்ம குரூயலா சிக்க வச்சிடறோம். ஆனா நம்ம குரூயலா இன்னும் உயிரோட தான் இருக்கா. எப்படின்னா அவளுக்கு ஆல்ரெடியே தெரியும் இந்த பரோனஸ் எப்படியே இவளை சாகடிக்கதா போறா அப்படின்றது. இவ பிளான் இல்லாம எல்லாத்துக்கு முன்னாடியுமே இந்த எஸ்டெல்லாவை சாகடிக்கணும், அதுவும் அந்த பரோனஸ் கையாளவே. அதே மாதிரி அந்த பரோனஸ் அந்த மலையிலிருந்து தள்ளி விட இவளுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்க அம்மா இப்படிதான் விழுந்து செத்துருக்காங்க. அதனால இவ என்ன பண்ணிட்டா ஒரு பேராஷூட்டை போட்டு வந்துட்டா. கரெக்டா கீழே விழுகும்போது பேராஷூட்டை ஓபன் பண்ணி அங்க ஒரு லைஃப் கார்டு போட் இருக்கும், அதுலயும் ஏறி எஸ்டெல்லா செத்த மாதிரியும் குரூயலா இன்னும் உயிரோடு இருக்கிற மாதிரி குரூயலாவா மாறி அந்த வீட்டுக்கு வந்துடுறா. அப்புறமா இதெல்லாம் பார்த்து அந்த பரோனஸ் எப்படி என்ன பிளான் பண்ணி சிக்க வச்சுட்டா நான் கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு அந்த போலீஸ் வந்து அந்த பரோனஸை புடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறமா அந்த குரூயலாவும் எஸ்டெல்லா தான் இவங்களோட உண்மையான வாரிசு, அதுக்கான டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட். அந்த எஸ்டெல்லா குரூயலாவுக்கு எல்லா சொத்தையுமே எழுதி வச்சுட்டா நீ குரூயலா தான் இந்த சொத்துக்கு ஃபுல்லாமே வாரிசா இருக்க போறா அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்ல அப்படியே அங்க கட் பண்ணா எல்லா
பிரச்சனை முடிஞ்சு கடைசியா குரூயலா அந்த எஸ்எல்லாவோட சமாதியில நின்று எஸ்எல்லா செத்துட்டான். இனி ஃபுல்லா குரூயலா தான் இருக்க போறோம், இனி ஃபுல்லா குரூயலா தான் ஜாலியா அனுபவிக்க போறோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா பேச ஹாரஸும் ரொம்பவே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அழுதுட்டு. அப்புறமா அவங்க எல்லாருமே அந்த அரண்மனை இருக்கும்ல அந்த பெரிய வீடு, அதுக்கு இனி நம்ம வேற வேற பண்ண போறோம் அப்படின்னு அந்த குரூயலா சொல்ல இங்கே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து படங்கள் நான் உங்களுக்கு கொடுத்துதான் இருப்பேன். அதுக்கு நீங்க தர வேண்டியது எல்லாமே உங்களோட சப்போர்ட் மட்டும் தான். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.